என்னுடைய அடுத்த படைப்பு என்ன என்ற கேள்வி இலக்கிய உலகத்திலும் ஊடக உலகத்திலும் எழுந்திருப்பதாக நான் அறிகிறேன். ஒரு படைப்பு என்பது என்னை பாதித்த ஒரு செய்தியிலிருந்து தான் பிறக்க முடியும் என்று நம்புகிறேன். என்னை பாதித்த ஒரு வலி, என்னை பாதித்த ஒரு சம்பவம் அல்லது சமூகத்தின் ஆறாத காயம், இவைதான் ஒரு நல்ல படைப்புக்கு உள்பொருளாக இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் நான் வாழ்ந்த காலத்தில், ஒரு தமிழ் கவிஞனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் என் இதயத்தில் நேர்ந்திருக்கும் மிகப்பெரிய வடு இலங்கையில் நிகழ்ந்த இனப்படுகொலை. இந்த இலங்கையில் நிகழ்ந்த இனப்படுகொலை என்பது சராசரியாக ஒரு உள்நாட்டு யுத்தத்தோடு மட்டும் முடிந்து விடுகிற செய்தி அல்ல. இதில் உலகமும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்த இனப்படுகொலை இதை போல இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் எங்குமே இப்படி ஒரு இனப்படுகொலை நிகழ்ந்ததில்லை என்றுதான் வரலாறு பேசுகிறது. இனப்படுகொலை நிகழ்ந்த பிறகும் கூட அங்கு வாழ்கிற மக்களுக்கு உரிய நியாயம் இன்னும் வழங்கப்படவில்லை என்பது உலகறிந்த உண்மையாக இருக்கிறது. அண்மையில் என்னை மிகவும் பாதித்த செய்தி, என் நெஞ்சில் ரத்தம் கசிய வைத்த ஒரு செய்தி, பாலச்சந்திரன் என்ற பாலகனின் படுகொலை. அதை கண்டு அழுது நான் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தேன். அதற்கான துயரம் இன்னும் என் மனதை விட்டு அகலவில்லை. இலங்கை இனப்படுகொலை என்பது ஒரு தமிழனாக நான் கண்ட மிகப்பெரிய வரலாற்று சோகம். ஒரு மனிதனாக நான் அழுகிற மிகப்பெரிய வரலாற்று சோகம். எனவே எழுதியதன் பயனை, இலங்கை இனப்படுகொலையை எதிர்த்து எழுதுவதற்காக நான் எதிர்காலத்தில் பயன்படுத்தவிருக்கிறேன். ஒரு ஈழ மகாகாவியம் என்ற ஒரு உள்ளடக்கத்தோடு என் எதிர்கால இலக்கிய பணி தொடரும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அதற்கான களப்பணிகள், அதற்கான கருத்து சேர்மானங்கள், அதற்கான ஆதாரங்கள், என் எழுத்து சத்தியத்தை தாண்டி ஓர் அங்குலம் கூட நகரக்கூடாது என்று கருதுகிறவன் நான். கற்பனை என்பது ஒரு படைப்பின் உண்மையை மிகைப்படுத்துவதற்கான கூறே தவிர உண்மையை புதைப்பதற்கான கூறு அல்ல. கண்ணுக்கு மையழகு என்று நான் சொல்வது எதற்காக? கண்ணுக்கு மையிடுகிற அளவுக்குத்தான் உண்மைக்கு கற்பனையின் பூச்சு இருக்க வேண்டும். கண்ணை கெடுத்து விடக்கூடாது மை தீட்டுதல். கற்பனை என்பது உண்மையை கொன்றுவிடக்கூடாது, உண்மையை உறுத்திவிடக்கூடாது. எனவே நியாயத்தின் அடிப்படையில் ஓர் இனப்படுகொலையை வரலாற்று தளத்தில் நின்று நான் பார்த்து, ஒரு பொது மனிதனாக நின்று, ஒரு இனத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக நின்று அழுது எழுத வேண்டிய சூழலில் நாங்கள் இருக்கிறோம். எனவே என்னுடைய அடுத்த படைப்பு ஈழ காவியமாக இருப்பதற்கு முழு வாய்ப்பு இருக்கிறது. காலம் எனக்கு துணை இருக்க வேண்டும்.